ஹலோ ரவி. ஹலோ சொல்லுங்க சார். என் ரூமுக்கு வாங்க. ஓகே சார். இப்போ எதுக்கு நம்ம வர சொல்றாரு? மே கமிங் சார். எஸ், உள்ளே வாங்க. சார் வர சொல்லியிருந்தீங்க. ரவி, நான் எஸ்டே கொடுத்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, அந்த ப்ராஜெக்ட் எனக்கு இமெயில் பண்ணிடுங்க. அண்ட் ஈவினிங் 3 o'clock ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங் இருக்குது, அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். ஓகே? ஓகே சார். உங்களோட ஸ்ரீதர் குமாரும் இன்வால்வ் ஆவாங்க. நீங்கள் 3 பேரும் சேர்ந்தா இந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே? ஷோர் சார். ஓகே, நீங்கள் போய் உங்கள் ஒர்க் பாருங்கள். ஓகே சார். என்ன ப்ராஜெக்டாக இருக்கும்? நம்ம சிம்பிளாகவே சொதப்புவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்டாக இருக்கும் போலயே. சரி சமாளிப்போம். சரி, இந்த மீட்டிங் பற்றி குமார்கிட்டயோ ஸ்ரீதர்கிட்டயோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி சொல்லிடலாம். ஹலோ, என்னடா மீட்டிங் இருக்குன்னு மெசேஜ் பண்ணியிருக்கேன்? ஆமாண்டா, சார் தான் சொன்னார். நம்ம 3 பேருமா? ஆமாண்டா. டுடே ஸ்ரீதர் ஆஃபீஸே வரலடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவன் இன்னைக்கு வரல. டேய், அப்போ நம்ம 2 பேரும் தான் அந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிடா, என்ன ரிலேட்டான ப்ராஜெக்ட் அது? அது தெரியலடா. சரி ஓகேடா. சரி, இப்போ நம்ம ஒர்க் பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கை மட்டும் ஸ்ரீதர் லீவ் போட்டுருவேன். சரி, அந்த ப்ராஜெக்ட் நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா நமக்கு தானே குட் நேம் வரும். சரி, அப்படியே அம்மா கால் பண்ணி வீட்டில் சப்பாத்தி செய்ய சொல்லலாம். ஹலோ அம்மா. ஹலோ சொல்லுடா. இன்னைக்கு நைட் வீட்டில் சப்பாத்தி செஞ்சுமா. உனக்கு சப்பாத்தியே பிடிக்காதேடா. செஞ்சு வைமா. சரிடா, செஞ்சு வைக்கிறேன்.